வணக்கம். இன்னைக்கு உஷா டைரியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு. இது ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம், அப்புறம் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பல்லா தேங்காய் அரிச்சது இருக்கட்டும். இது பல்லாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய். இவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். பார்த்தீங்களா? பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் விழுது அரைச்சழுது, முந்திரி, திராட்சை, அப்புறம் இது ஏலக்காய், தேங்காய் பல்லாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒரு கப்பு பச்சை பருப்பு அந்த இதில் போட்டுக்கலாம். அப்போ அந்த இது போட்டிருக்கேன். போட்டுட்டு பச்சை பருப்பை பாசிப்பருப்பை போட்டுட்டு அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். டம்ளர் வச்சாச்சு. ஊற்றி ஒரு வச்சுட்டு இந்த ஏலக்காவை 2 ஏலக்காவை நான் போட்டுறேன். அதுலேயே போட்டால் வாசனை கொதிக்க வாசனை நல்லா வரும். இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நல்லா பசறையாக பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு கப்பு வெல்லத்தை போடப்போம். போட்டுட்டு இதுக்கு ஏற்ற இப்போ இந்த முந்திரி இதெல்லாம் வச்சுங்களா, முந்திரி, திராட்சை, தேங்காய் பல்லாக நெய்யில் வறுத்து நான் அந்த பேரிச்சம்பழம் இல்லையா, அதை வாங்க பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். என்ன நட்ஸ் இருக்கோ உங்ககிட்ட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பராக இருந்துச்சு. நல்ல வாசனை மணமாக இருக்குது. நெய், சிறுபருப்பு, இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ அவ்வளோதான். ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்க, அவ்வளோதான். பச்சைப்பருப்பு சிறுபருப்பு பாயாசம் ரெடி. அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.